ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள ஹீரோ விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு கிஸ் பண்ண சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ நடு ரோட்டில் நின்றுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, விடு என்ன விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்லுவார், சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி நான் விடுறேன் அப்படின்னா என்ன கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நீ பண்ணலன்னா அப்போ நான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. முடிச்சுட்டு இப்போ ஹீரோக்கு மனசே இல்லாமல் அங்கிறது கிளம்பி போயிடுவார். இப்போ மறுநாள் வந்து ஹீரோன் வந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வருவாங்க. மேலே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், கீழே பெரிய கவுனாக தான் இருக்கும். அந்த மாதிரி முதுகு ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும், நல்லா இருக்கும் ட்ரெஸ் வித்தியாசமாக. அதோட ஹீரோயின் அதை போட்டு டொக்குன்னு அழகாக நடந்து வருவாங்க. ஹீரோ பார்ப்பார், உடனே கையை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே இழுத்துருவார். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரொமான்ஸாக அப்படி ஒரு ரொமான்ஸாக இருக்கும். நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அப்படி ரொமான்ஸ் பண்ணுற இப்படி ரொமான்ஸ் பண்ணுற, நீ அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நடக்குது, ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. கடைசியில் இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், அப்படி நான் இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா நீ இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணாவன அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோனே அப்செட் ஆயிடுவாரா, திரும்ப உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்கிறது வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. ஆகிடும், டிவோர்ஸ் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் கோபமாக உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, 2 வருஷத்துக்கு அப்புறம் இவனை பார்த்தேன், திரும்பவும் நம்மக்கிட்ட இதே மாதிரியே பழகிக்கிட்டே இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் திரும்பவும் அவர்கிட்ட இருந்து கோச்சிட்டு இந்த பக்கம் போவாங்களா. போகும்போது பார்த்தா அங்கே ஒரு ஜோடி நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்றாவியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம் முடியாது, பார்க்கவும் முடியாது, அந்த அளவுக்கு கன்றாவியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுங்களுக்கு சரி விடுங்க, அதை டீப்பாக போக வேணாம். உடனே ஹீரோயின் அப்படியே மேலே கீழே வைப்பாங்களா, அந்த பொண்ணு ஹீரோயின் வேறு இது இத்தனைக்கு கதவு திறந்து வச்சுக்கிட்டு வேறு அவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்கு. உடனே ஹீரோனோட பார்ப்பாங்களா, உடனே அந்த லேடி அப்படி ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும். உடனே அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பார்ட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. பார்ட்டிக்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து இப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோ வரதை பார்த்தோன்னே இந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், இதில் வந்து இத்தனாவது இந்த மாஸ்டர் அவர் வராரு, அதாவது 9th மாஸ்டர் 8th மாஸ்டர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி உள்ளவர் தான் இப்போ ஹீரோ வரா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு எல்லாரும் மாறி மாதிரி பேசும்போது ஹீரோயினும் பார்ப்பாங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கும்போது இப்போ கன்றாவியாக ரொமான்ஸ் பண்ணிச்சிங்கல்ல அந்த ஜோடி இப்போ வருமா, வர்றதை பார்த்தோன்னே பார்த்தா இப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோனை பார்த்தோன்னா அந்த லேடி ஹீரோன்ட்ட பேசுறதுக்கு வரும். அப்போ ஹீரோயின் வந்து அதுக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறது இப்போ தம்பி அப்படின்னா வந்துட்டு அண்ணன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு, அதனால உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அது செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு நியாயத்தை சொல்லுது. இப்போ ஹீரோனுக்கு கோவம் வந்து அவங்க பதிலுக்கு பேச 2 பேருக்கு இடையில பயங்கர சண்டை வந்துடும். இது ஹீரோன் அடிக்க போக ஹீரோன் அதை அடிக்க வந்துருவாங்க. இதனர் பார்த்து இது கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாருல அந்த ஆள் வேகமாக ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஹஸ்பண்ட் என்கிட்ட இவ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லும் போது பார்த்தா இப்போ உண்மை என்னன்னு பார்த்தா இப்போ இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கேவலமாக அந்த ஆள் தான் ஹீரோனோட ஹஸ்பண்டாகவே இருக்காரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தா இப்போ அவங்க வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக அப்படி இப்படி ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவளை வந்துட்டு இந்த மாதிரி அவள் கூட சுற்றிட்டு இருக்கிறது பார்த்தாதுன்னு இப்போ அவளை வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியா அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்கும்போது இப்போ அவர் என்ன சொல்வார், நம்ம கல்யாணத்தப்பவே நம்ம எல்லாம் பேசியாச்சு, பேருக்கு தான் இந்த கல்யாணம் பேசியாச்சு, எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன் சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் வெக்கமாவே இல்லையா, உன்னோட ஒய்ஃப் வந்து இன்னொரு பொண்ணு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து அசிங்கப்படுத்தும் போது நீ அவ கூட ஜோடி போட்டுட்டு என் மூஞ்சில் கரிய பூசை பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார், இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, எனக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அதை தான் நான் வாழ்வேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்படி தானே அதுவும் கரெக்ட் தான், இப்போ எனக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அதை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க போட்டிருக்கிறதே ஒரு கயிறு மாதிரி கவுனு தான், அந்த கயிறை வேற கலட்டி விட்டுட்டு அப்படியே அங்கே போவாங்களா. உடனே அங்கே ஒருத்தர் ரொம்ப சிரிச்சு பேசுவார். உடனே அவர் கூட ஜோடி போட்டுட்டு ஹீரோன் வந்து வேணும்னு இவரை அந்த ஹஸ்பண்டை வெறுப்பேற்றுறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவாக இருக்க அவர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த ஹஸ்பண்ட் உடனே இவருக்கு கோவம் வரும். அவன் வந்துட்டு என்ன இப்போ அடுத்த ஆம்பளை வந்து மயக்கிறதுக்காக இந்த மாதிரி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி அப்படி திட்டிட்டு அப்படியே அவர் படுக்கு நின்றுட்டு இருப்பாரு. பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது அவருக்கு ஹீரோனை பிடிக்கலாம் இல்லை, ஆனால் ஹீரோயின் பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்களா, அந்த ஆள் என்ன பண்ணுவார், ஹீரோயின் இடுப்பில் கையை போடலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆள் இருக்காருல்ல அவர் வந்துட்டு அவர் கையை மடக்கி பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுருவார். பார்த்தா ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் வந்து நிற்பாரா. அவருக்கு ஒன்றுமே புரியவே புரியாது, என்னது இது இவ்வளோ பெரிய மாஸ்டர் வந்து ஹீரோயின் பக்கத்தில் பேசுகிறாருன்னு பார்த்தா இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவன் வந்து உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் அவன் ஒருத்தானவன் கிடையாதுன்னு. உடனே ஹீரோயின் அவர் உடம்புல அப்படியே அங்கே கழுத்துலேருந்து எல்லாத்தையும் கோடு போட்டுக்கிட்டே வந்துட்டு என்ன கேட்பாங்க, அப்போ நீ ஒருத்தியான்னு நீ ஒருத்தா அப்படின்ற மாதிரி கேட்கவும்
சொல்லவும் அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் நான் உனக்கு ஒர்த்து தான், வேற என்ன நீ டெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உடனே ஜோடி போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உடனே அங்கே வந்திருக்க ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கால் அவர் முதற்கொண்டு ஆச்சரியம் பார்ப்பார், என்னடா இது வந்திருக்கு இவ்வளோ பெரிய பணக்காரன் வந்துட்டு இவகிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா அவர் ஹீரோ வந்து ஹீரோயினை விடவே மாட்டார். அப்படி டைட்டாக எடுப்ப பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பாரா. இதை பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்டுக்கால் அவருக்கு ஒரு மாதிரி கோவமாயிடும். அவர் வந்து இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்து தான் பக்கம் நிற்க வச்சுப்பாரு. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கடா நீ உன் பக்கத்தில் நிற்க வைக்கிறேன்னு கேட்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது பொண்ணை வந்து பார்த்துக்கோங்க, என்னோட ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். எது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்பாரு. ஆமாம் அவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இப்போ கோவம் வரும். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது அவங்க பெட் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை வந்துட்டு ஆல்ரெடி மயக்கி நம்ம கூட இருந்திருந்தா, இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இவ வந்து இப்படியா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் மனசில் தோணும் ஹீரோக்கு. அந்த டைம் வந்து இப்போ ஓப்பனாகவே கேட்பார், இவ இந்த பொண்ணு வந்து 2 வருஷம் ஆமாம் அப்படி இப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவர் இந்த ஹஸ்பண்டாக இருக்கவர் தான் இஷ்டத்துக்கு என்ன பேச ஆரம்பிச்சிடோன்னா, என் ஒய்ஃப் கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக பழகுவா, அந்த டைப் அவளுக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே நிற்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும்னு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹஸ்பண்ட்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவர்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனியாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே இந்த பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோனை திரும்பவும் வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ ஹீரோ பின்னாடியே போவாரா, ஹீரோயின் பின்னாடியே போகும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் மேலே ஏதோ ஜூஸ் எடுத்து ஊற்றுறன்ற பேரில் வரும்போது ஹீரோ மேலே ஊற்றி விட்டுரும். அவ்வளோதான், இப்போ ஹீரோ மேலே இவ்வளோ பெரிய ஆள் மேலே வந்து ஊற்றுறதுனால அங்கே ஒரு பிரச்சனை மாதிரி வருமா, அதோட எல்லாம் பார்ட்டியை முடிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பும் போது பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பார் ஹீரோனை கூட்டு போகிறதுக்காக. ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அது தெரிஞ்சிடும். இனிமேல் ஹீரோ தன் பொண்டாட்டி மேலே இன்னொருத்தன் ஆசைப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அந்த இது வந்துடும்ல, அதனால என்ன பண்ணுவார், ஹீரோனை வேகமாக கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு இருக்கும் அவன் எதுக்காக இவளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பின்னாடி அவர் ஒரு பக்கம் ஹீரோ இவங்க 2 பேரும் போகிற காரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாரா. இப்போ போயிட்டே இருக்கும் போதே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் ஹீரோயின் என்னெல்லாம் சொல்வார், நான் வந்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப அப்போ முடியாமல் இருந்தாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக தான் உன்னை விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மையில எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஸோ என் பின்னாடிலாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காத, நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத, அப்புறம் பொது இடத்துல வச்சு என்கிட்ட நீ எவ்வளோ கெஞ்சிலாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் பேசுவார். அவங்க அம்மாவையும் திட்டி பேசுவாரா. உன்னை ஹீரோனுக்கு கோவம் ஒரு கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் கிடைக்கிறத எடுத்து அவரை போட்டு நொங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுறேன், நீ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி வாங்கிட்டு இருப்பாரு. அதோட கார் தாறுமாறாக ஓடவும் பின்னாடி வர ஹீரோக்கு வந்து புரிஞ்சிடும் அது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவரோட டிரைவர் ஓவர் டேக் பண்ணிட்டு வந்துருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்டை போட்டு 2 அடியை போட்டு அங்கேயே படுக்க போட்டு ஹீரோனை அழகாக தூக்கிட்டு வந்துருவார். அவர் பாட்டுக்கும் இருக்கும். இப்போ ஹீரோ தூக்கிட்டு வந்துருவார். ஹீரோனுக்கு தலையில் மட்டும் அடிபட்டிருக்கும். அப்படியே அவங்க டாக்டரை கூப்பிட்டு வருவார். டாக்டர் வந்து ஹீரோனுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தலையில் மட்டும் ஒரு டேப்பை மட்டும் போட்டு ஒட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரே யோசனை என்னவா இருக்கும்னா, அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பிடிச்சி என்னோட ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும். அதனால அதையே வச்சுட்டே இருப்பாரா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோனுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க தெளிவாக எழுந்து வெளியே நடக்கலான்னு போகும்போது பார்த்தோன்னா ஹீரோ வந்து விட மாட்டார். அவங்கள பிடிச்சி வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் அப்படியே பண்ணிட்டே இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பப்போ பிடிச்சி தள்ளி விடுறதும் கிஸ் பண்ணுறதும் இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். உன்னை ஹீரோ என்ன சொல்வார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உன்னை ஹீரோன் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, உன்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், நான் கல்யாணம் ஆன பொண்ணு, என் கூட நீ இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சால் நாளை பின்ன உன் குடும்பத்தில் பிரச்சனை பலதும் வரும், ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்கும்போது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை வந்துட்டு அழகாக அவங்களுக்குன்னு அந்த பெட்டில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள படுக்க வச்சு அது பாட்டுக்கும் அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. திரும்ப அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ஹீரோ வந்து விட மாட்டார். அவங்கள மடக்கி பிடிச்சி இங்கே கடிக்கிறதும் அங்கே கடிக்கிறதும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப உன்னை நான் பார்க்கவே விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. திரும்ப அவங்க வீட்டில் போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அப்பா ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் வந்துட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவங்கெல்லாம் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அதோட ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பா. இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கையில் குச்சியோடு வருவாங்க. இவங்களை பற்றி ஆல்ரெடி தப்பாக பேசிட்டு ஒரு லேடி நின்றுட்டே இருக்கும்போது வந்த உடனே அந்த லேடிக்கு 4 அடியை போட்டுருவாங்க. உடனே ஸ்டெப் மதருக்கு கோவம் வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், உனக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கூட வாழ்றதை விட்டுவிட்டு இன்னொருத்தவங்க கூட எதுக்காக நீ போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்கறதுக்குள்ளேயே அவங்க அப்பா இருக்காங்களே ஹீரோனோட அப்பா, அவர் கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாரு. உன்னை நினைச்சாலே நான் இனிமேல் என் வாழ்க்கையில் பண்ண தப்பாகவே நான் நினைக்கிறது உன்னை பெற்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோன் கொண்டே கோவம் ஒரு பதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்து பட்டுன்னு ஹீரோனு ஒரு அடியை போட்டுருவாரு. ஒரு அடி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செம்மையாக கோவம் வரும். அவங்க ஒரு அடி வாங்கிட்டாங்க. அப்பவும் அவங்க ஸ்டெப் மதர் சும்மா இல்லாமல் ஹீரோனை வம்பு பண்ணுற மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோனுக்கு கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கும். டக்குன்னு
டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சு அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்க காலிலே ஒரு அடி போட்டோன்னா அவங்க டக்குன்னு உடனே கீழே உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க அப்பா வேற சப்போர்ட்டுக்கு வருவார். அவங்க அப்பாவுக்கு ஒரு அடி, 2 பேருக்கும் மாறி மாறி ஹீரோயின் ஒரு அடியை போட்டுட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடும். உடனே அவங்க ஆளுங்களெல்லாம் வர சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி போட்டுருவாங்க. ஹீரோயின் வந்தவொடனே ஒரு லேடி அடிப்பாங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னா அந்த லேடி அந்த வீட்டில் வேலை பார்க்குற லேடி தான். ஆனால் அவங்க ஸ்டெப் மதர் பேச்சை கேட்டுட்டு அப்பத்துலேருந்து ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போவும் அது என்ன சொல்லும் அப்படின்னா ஹீரோயினை பயங்கரமாக அவங்க அடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன சொல்லும், மேடம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அந்த உங்கள் ஸ்டெப் மதர் என்ன எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ உங்களை அடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் உங்களை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹீரோனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போய்டும். நல்லா அடி வாங்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ரொம்ப டென்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு இப்போ தான் விஷயம் தெரிய வரும். அவ்வளோதான். ஹீரோ எல்லாரையும் கூட்டிகிட்டு நேராக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் ஒரு நாள் அடி வாங்கினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அடிக்க முடியல. அடி வாங்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க சங்கிலியால் ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சங்கிலியை பிடுங்கி அதை பிடிச்சி கையை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தோன்னா அது ஹெல்ப்னு கத்திக்கிட்டே இருக்குமா கரெக்டாக ஹீரோ படைங்களோட வந்துருவார். கதவை திறந்துருவார். உடனே அந்த லேடி என்ன பண்ணும், அந்த சங்கிலியை ஹீரோயின் கிட்ட பிடுங்கிக்கிட்டு நேராக ஹீரோ கிட்ட போய் காப்பாற்றுங்க கேட்கறதுக்காக விடும். ஹீரோ டக்குன்னு அதுக்கு ஒரு கழுத்துலேயே ஒரு அடியை போடுவார். அப்போத்து நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துரும். இவ்வளோ நேரம் தெளிவாக இருந்த ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஹீரோ கேட்ச் பிடிக்கும் போது மயங்கி அவர் கையிலேயே விழவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூட்டு போவார். அவர் என்ன பண்ணுவார், அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களே எல்லாரையும் சங்கிலி போட்டு கட்ட சொல்லிடுவார். எல்லாரையும் சங்கிலி போட்டு கட்டி அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அதே மாதிரி தண்டனை, இப்போ ஹீரோனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அழுங்காமல் தூக்கிட்டு வருவார். வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு மருந்து போட்டு அடுத்த செகண்டே ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனே இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஹீரோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டே இருப்பார். இவருக்கு வாங்கின அடியில் கையில் கட்டு போட்டுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கவும் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட ஃபோனை அவங்க எடுக்க போவாங்களா, உடனே அந்த ஃபோனை வாங்கி ஆன் பண்ணிட்டு திரும்பவும் ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது இப்போ நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். உடனே அவங்க பாட்டுக்கு ஃபோனை சீரியஸாக பேசுவாங்க. இவர் பாட்டுக்கு அவங்க முடியல பின்னல் போட்டு விட்டுட்டு இருக்க மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு ஹீரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அதாவது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஹீரோனை தேடி வீட்டுக்கே வருவார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் கதவு திறந்துருவாங்க. ஹீரோன் கதவு திறந்துடும். அவர் உள்ளே வருவாரா, கையில் கட்டு போட்டிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நீ நடத்தக்கூடாது அப்படின்னு ஹீரோனை திட்டிட்டு வருவார். உள்ளே பார்க்கும்போது ஹீரோ உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவருக்கு கோவம் வரும். இவ்வளோ கோவப்பட்டு இருக்காரு. பின்னாடியே பார்த்தா அவரோட லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டோட லவர் பொண்ணு அது பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் 2 பேரும் இன்னும் தான் சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க என்னமோ அவங்களும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் மேலே கோவப்படுவாங்க. அதுவும் இப்போ அவங்க 2 பேரும் அவர் இந்த ஹஸ்பண்ட் இருக்கால, அவர் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணு விடவே விடாது. நீ உனக்கு அடிபட்டிருக்க, உன்னை நான் தான் கேர் பண்ணிட்டு இருக்கேன், நீ அவகிட்டாடே போயிட்டு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோ அங்கே வெளியே போவார். ஹீரோயினும் பின்னாடி போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த சீன், அதாவது ஹீரோ என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோன் அதுக்கப்புறம் மாட்டேன் 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் தான் வரும். அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹஸ்பண்டோட லவர் பொண்ணு, அந்த பொண்ணு வந்துடும். அது ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணும். திரும்ப ஹீரோன் அதை ஒரு அடியை போடுவாங்க. அந்த கோவத்தில் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா மறுநாள் ஹீரோயின் ஹீரோ கூட ஸ்டே பண்ணுறாங்களே, ஒரு பார்ட்டிக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டியில் ஹீரோயின் அந்த ஹீரோட ரூமுக்குள்ளே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்களா, அதை ஃபுல்லாத்தையும் வீடியோ எடுத்துரும். எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோட ஹஸ்பண்ட் கிட்டே போய் காட்டும், இங்கே பாரு நீ தான் உன் ஒய்ஃப் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா, அவன் உனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறா பார்த்தியா, நான் உன்னை உண்மையாக தான் நேசிக்கிறேன், நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனோட ஹஸ்பண்டை பயங்கரமாக ஏற்றி விட்டுரும். இருக்கால நேராக கிளம்பி வந்துடுவார். ஹீரோன் கிட்ட சண்டை பிடிப்பாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உனக்கு உயிரோட ஒருத்தன் இருக்கும் போதே நீ இன்னொருத்தர் ரொமான்ஸ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன கேட்பாங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நீ என்ன எனக்கு பண்ணியோ அதை தான் நான் உனக்கு பண்ணேன், நீ என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றுற, உன்னை ஒரு கண்ணாடியாக நினச்சி நான் பார்த்தேன், ஸோ நான் அதே தப்பை தான் நான் பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. நான் எப்பவும் உனக்கு ஏமாற்ற நினச்சதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அள்ளி போடுவார். இஷ்டத்துக்கும் பொய்யா அள்ளி போடுவார். ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே அவர் கெஞ்சுற மாதிரி கெஞ்சி இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன்னு ஹீரோன் கிட்ட நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். இந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவரோட லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வேகமாக வந்துடும். வந்தவுடனே அது ஹீரோயின் கிட்ட இடுமா ஹீரோயின் கோவப்படணும், அது கோவப்பட்டு இருக்கு, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீ தான் இன்னொருத்தனை தேடி போயிட்டல, திரும்ப எதுக்காக என்னோட லவர் பாயை இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது உடனே என் புருஷனை அதாவது என்னோட லவர் பாயை நீ மயக்க பார்க்குறியா அப்படின்னு அது கேட்குது. இவங்க சட்டப்படி இவங்க தான் ஒய்ஃபு, அவங்க கிட்ட அது என்ன கேட்குது, மயக்க பார்க்குறேன். உடனே அந்த ஹஸ்பண்ட் வேற இல்லை நீ அப்படி நினைக்கிறதுலாம் தப்பு, அவள் என்னை மயக்கினா நான் மயங்கிடுவேனா, நான் அப்படிப்பட்ட ஆளா, நீ என்ன அப்படி நினச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அது கேட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் அவரை அதை கண்டுக்கவே கண்டுக்காது. ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுல மட்டுமே குறியாக இருக்கும். பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னு ஹீரோயின் அழகாக டிராயிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டிராயிங்கை உடச்சி போட்டுரும். இது உடனே இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாகி கை கலப்பாயிடும். இந்த நேரம் கரெக்டாக ஹீரோ வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா
ஹீரோனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுவார். சரி கூட்டிகிட்டு வந்துடுறாருன்னு பார்த்தா ஆரம்பத்தில் ஹீரோனோட ஹஸ்பண்டும் அந்த லேடியை எப்படி ஒரு கேவலமான ஒரு ரொமான்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஹீரோயின் அவர் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் கூட இந்த மாற்றங்களும் இல்லை. அதே மாதிரி கேவலமாக அதே மாதிரியே அந்த அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இப்போ டக்குன்னு இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இது இவன் முன்னாடி நம்ம அதாவது நம்ம அந்த லவ்வர் பொண்ணு முன்னாடி ஹீரோனை தேடியும் போக முடியல. டக்குன்னு இவங்க கண்ணை விட்டு மறைஞ்ச மாதிரி எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க தேடிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவர் கால் பண்ணிட்டே இருப்பார். இதை பார்த்து ஹீரோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த ரொமான்ஸ் தான் போயிட்டே இருக்கும். ஹீரோன் வந்து இப்போ ஃபோனை எடுக்கிறன்ற பேரில் எடுப்பாங்களா. உடனே இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி என்ன உன்னோட ஒய்ஃபை வந்து திரும்பவும் நீ தேடுறியா, அவன் உனக்கு திரும்பவும் நீ வேணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹஸ்பண்டும் ஹீரோனோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு தேடிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆடி இப்படியே விட்டோம் அப்படின்னா திரும்ப அவன் ஒய்ஃபை தேடி போனாலும் போயிடுவான். ஸோ அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஹனி ஹஸ்பண்ட் உனக்கு வந்துட்டு என்ன அவ்வளோதான் பிடிச்சிருக்கேன், என்ன உனக்கு பிடிக்கல, நான் அவளை விட எனக்கு கண்ணு அழகா இருக்கு, காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, முகர அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அதை வர்ணிச்சுக்கும். உடனே அவ்வளோதான் இவர் மானகட்டத்தனமா இப்போ ஹீரோயின் இருந்தா ஹீரோயின் இல்லைன்னா திரிசா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா திரிசான்ற மாதிரி இவர் டக்குன்னு இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட இவர் இந்த ஹஸ்பண்ட் வந்து இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவங்க 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஹீரோவும் அப்படியே உள்ளே இருந்துட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவங்க மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ணுவாங்களா, நம்மளும் ரொமான்ஸ் பண்ணலான்ற பேரில் அவங்க 2 பேரும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாறி போட்டி போட்டுக்கிட்டு இவங்க ஹஸ்பண்டை இவங்க ஒய்ஃபை இவங்களும் மாறி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி அதோட முடியுதுன்னு பார்த்தா அப்படி இல்லை. திரும்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல அவர் ரொமான்ஸ்லாம் பண்ணும்போது திரும்ப ஹீரோயின் பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோவும் திரும்ப ஹீரோயின் பின்னாடியே திரும்ப சுற்றுறாரு. இந்த நேரம் பார்த்து 2 பேரும் அவங்கவுங்க வேலையை திரும்ப இருக்கும் போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை கூப்பிட்டு கிஸ் பண்ணுவாரா. உடனே ஹீரோயின் மடியில் உட்காந்துட்டு அவர் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், உனக்கு வந்து நீ என் கூட பழக்கிறதுலாம் வச்சு பார்க்கும்போது என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது, ஸோ அவனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, டிவோர்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, நம்ம 2 பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இது மாதிரி இது கண்டினியூ ஆகட்டும், ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாம் டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு. உடனே இவருக்கு வந்து கோவம் வரும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சீரியஸ்னஸ் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ ஏன் அவனை பற்றி என்னோட ஹஸ்பண்டை நினச்சி நீ வந்து பொறாமப்படுறியா அப்படின்னோட நான் உன்னை நினச்சி பொறாமலாம் படலை, எனக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். ஹீரோன் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நடக்கும் இந்த பார்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ சுற்றி வரும். ஆனால் ஹீரோ வந்து ஹீரோனை சுற்றி வரதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வந்துட்டு போகும். உடனே ஹீரோனை அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அந்த பொண்ணு வேகமாக அங்கே இருக்க ஆளுங்களே வந்து தரத்தர இழுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவரால் ஹீரோயினையும் மறக்க முடியல. ஹீரோயின் வந்து தன்னை விட்டு போயிடுவாரான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் ஒரு பக்கம் வருத்தத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தான் வேணுன்ற மாதிரி அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கல ஒரு பொண்ணு, அந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு ஏன்னா நீங்கள் உங்கள் பையனுக்குன்னு பார்த்து வச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பையனை வந்துட்டு அவள் வந்து மயக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அம்மாவுக்கு வேற ஒரு பக்கம் தனியாக கோவம் வந்துடும். ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோனை அசிங்கப்படுத்துறோன்னே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நிச்சயமாக என் மருமகளை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவரை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே கோவமாயிடும். இவளெல்லாம் இப்படி இருந்து சும்மா இருக்கக்கூடாது, நாளைக்கு வந்துட்டு அவளையும் அந்த பார்ட்டிக்கு வர சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மாவையும் அந்த பார்ட்டிக்கு வர சொல்கிறேன், அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் வச்சு அவமானப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹீரோட அம்மா முடிவு பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பார்ட்டிக்கு ஹீரோன்னு வருவாங்களா, ஹீரோட அப்பா அம்மாவும் வருவாங்க. ஹீரோன் யார்ட்டே பேசாமல் அந்த பார்ட்டியை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாண்டடாக வந்து இவங்களை எல்லாரையும் அசிங்கப்படுத்துவாங்க. உடனே ஃபேமிலியாக சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே ஹீரோனை அசிங்கப்படுத்துறதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவார், இடுப்பில் புள்ளைய தூக்கி வைக்கிற மாதிரி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஹீரோனை தனியாக கூட்டு வந்து திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு சமாதானப்படுத்துறதும் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறதும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அவனா ஒரு ப்ரஷ்ஷை தூக்கி வச்சுக்கிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தா அவங்க வந்துட்டு ஹீரோவை தான் வந்து ஷர்ட் இல்லாமல் ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அழகாக ஒரு சட்டை போடாத ஹீரோ அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு டிராயிங் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிராயிங் பண்ணிட்டே இருப்பாங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்காங்களா அவங்க எல்லாரும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேற போயிட்டு அந்த ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை வந்து உங்களோட பையன் வந்துட்டு லவ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அவர் போய் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்க அம்மாவுக்கு இப்போ கோவம் வந்துடும். உடனே எல்லாரும் முன்னாடி அவங்க கோவமாக ஹீரோ கிட்ட பேசுவாங்க, மரங்கரை கலந்து போயிடுச்சா, அந்த பொண்ணு எதுக்காக நீ லவ் பண்ணிட்டு இருக்க, பாரு அவங்க புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அவங்க ஃபேமிலியில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க யாருக்குமே வந்து அவளை பிடிக்கல, நீ எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, ஒன்று அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து அவங்க அம்மாவை பேசுவாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்வார், எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது உனக்கு ஏன் யார் சொல்கிறதும் புரியலை, உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அவள் உன்னை நேசிக்கிறான், அவளை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, யார் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார், ஹீரோ பாட்டுக்கும் போயிடுவார். என்னடா அது யார் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்.
தான் இவங்க 2 பேருக்கு இடையில மாறி மாறி பிரச்சனை போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து கிளம்புவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஹீரோனை பிடிச்சி கார்ல இழுத்து போட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. இப்போ 2 பேரும் கார்ல வந்துட்டே இருக்கும்போதே ஹீரோன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். உடனே அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். 2 பேருக்கும் அடிபட்டுரும். இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோனுக்கு சரியான கோவமா இருக்கும். தனித்தனியாக உட்காந்து 2 பேருக்கும் மருந்து போட்டுட்டே இருக்கும்போது இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கால அவருக்கு ரொம்ப வலிக்கும். உடனே அந்த டாக்டர்கிட்ட என்ன சொல்லுவார், வலிக்குதுன்னு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் பண்ணுறது எனக்கு அதை விட வலிக்குது, இங்கே வந்து போயிடலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஹீரோனுக்கு சரியான கடுப்பாக இருக்கும். சும்மா இருந்தவங்களை காரில் கூட்டு வரேன்ட்டு போயிட்டு இவன் கூட ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போய் ஹஸ்பண்ட் கூட பார்க்காம நல்லா தலையிலேயே 4 நங்கு 4 கொட்டு வைப்பாங்களா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. பின்ன நீ பண்ணுற வேலைக்கெலாம் அவனை சும்மா விட்ட பார்த்தி அதான் தப்பு அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து உட்காந்துப்பாங்க. திரும்பவும் ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹீரோயினுக்கு மருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க மொத்தத்தில் இப்போ ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே இப்போ ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்டால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து மூச்சு வாங்கிக்கிட்டு மருந்து போட்டுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த ஹஸ்பண்டோட லவர் பொண்ணு, அது வேகமாக இப்போ உள்ளே வந்துடும். வந்த உடனே என்னாச்சு எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நான் தான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், இவரை நம்பி நீ போகாத, இவன் இந்த மாதிரிலாம் போனால் இவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. உனக்கு ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துட்டே இருக்கும். பண்ணது தப்பு அவன், இவன் வந்துட்டு நம்மள வம்பு வளர்க்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ தானே அவங்க புருஷனை போய் அடிச்சுட்டு வந்தாங்க, அது சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, திரும்ப எந்திரிச்சு போவாங்க. இவங்க எந்திரிச்சு போகும்போதே அவர் பயப்பட தான் செய்வார், எங்கே அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோன் இப்போ என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அந்த பொண்ணுக்கு வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் உன்னை எனக்கு டிவோர்ஸ் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது உண்மையிலேயே இவ பேசுகிறாள் அப்படின்ற மாதிரி அவர் நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து அதுக்கு சரியான கோவம் வந்துடும். சொல்லு, அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணதான் நான் விருப்பப்படுறேன்னு சொல்லு, ஏன்டா வாய்த்தன் சொல்ல மாட்டேன் சொல்லுடானோன்னு. உடனே இவருக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனே தெரியாது அந்த ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். உடனே வந்து நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் டிவோர்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லவே மாட்டாரா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடும். அந்த ஹஸ்பண்டோட லவர் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ சொல்ல மாட்டேல, நானே சொல்கிறேன், இங்கே பாரு, அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ண தான் ஆசைப்பட்றான், அவனுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே கிடையாது, இனிமேல் எங்கள் லைஃப்பில் வந்து நீ தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்களே, இவங்க ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கிட்ட நெருக்கமாக அப்படி நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு ஹீரோ வந்துருவார். ஹீரோ வந்தோடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகும். அந்த ஹீரோன் வந்து ஹஸ்பண்டை ஷோல்டரில் கையை பிடிச்சிட்டு நின்று பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணை வெறுப்பேற்றுறதுக்காக. ஹீரோ வந்து இதை பார்த்துறாரு, இந்த போஸை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு பின்னாடி போகலான்னு நினைக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஹீரோவை பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவர் சும்மா இருப்பாரா. உடனே ஹீரோனை அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிப்பாரா. ஹீரோவுக்கு வந்து சரியான கோவம் வந்துடும். உடனே வந்துட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு இப்போ ஹீரோயினை கேட்கும், இப்போ ஏன் பேச மாட்டேற, இவ்வளோ நேரம் வந்துட்டு உன்னை விவாகரத்து பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நீ தான் எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னேன், ஏன் இப்போ பேச மாட்டேற, இப்போ அவன் முன்னாடி மட்டும் ஏன் நடிக்கிற, இப்போ பேசி சொல்லிட்டு அது சொல்ல. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, விடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் கையை விடவே மாட்டார். அவர் பாட்டுக்கும் ஹீரோனை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பார். இதெல்லாம் பார்க்க ஹீரோவுக்கு பிடிக்காது. உடனே அவர் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவார். ஹீரோயினுக்கு அவரை சமாதானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதுங்க பண்ணுற இதில் அவரை சமாதானம் வேற படுத்த முடியல. டக்குன்னு என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சரியான கோவம் வந்துடும். திரும்ப எல்லாம் உங்களால் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, புரட்டி போட்டு அவர் அடிப்பாங்க பாருங்க, ஹஸ்பண்டை போட்டு அடி அடிப்பாங்க. எனக்கு நீ நல்ல ஹஸ்பண்டாகவும் இல்லை, நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடி உள்ள அவருக்கு. அந்த மாதிரி அவரை போட்டு புரட்டி போட்டு நல்லா அடி அடிப்பாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து சப்போர்ட்டுக்கு வருமா, உனக்கும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சரியான அடிச்சிருவாங்க. அடிச்சு முடிச்சுட்டு சரி ஹீரோவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அவர் வெளியே தான் நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோட மடக்கி பிடிச்சி அவர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. போது திரும்பவும் அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோட ஃபியான்சி பொண்ணு அதை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல, அவங்க அம்மா திரும்ப பஞ்சாயத்து வைக்க, இதே மாதிரி தான் பஞ்சாயத்து ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹீரோ வந்து கேட்கவே மாட்டார், எனக்கு ஹீரோனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்பாரு. சும்மா இல்லாமல் ஹீரோனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாரு. அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கும் அவருக்கும் இப்போ எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்சு நடுஜாமத்தில் வந்து வீட்டு வாசலுக்கு வந்துருவார். வந்த உடனே நீ என்ன, அவங்க அப்படி நைட் ட்ரெஸ்ஸோடு நின்றுட்டு இருப்பாங்களா, என்னது இது நீ இவன் கூட இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை பார்த்து தான் நான் என் லைஃபையே மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணு பின்னாடியே வேற வருது. நான் தான் உனக்கு சொல்கிறேன், அவள் நல்லவ கிடையாது, அவள் இன்னொருத்த பின்னாடி போயிட்டானா நீ ஏன் கேட்க மாட்டேற, நீ அவளுக்காகவே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டே இருக்கும். இதை வந்து ஹீரோன் கண்டுக்கவே மாட்டாங்க. திரும்ப கதவை சத்திட்டு அவங்க வேலையாவே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அவள் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவோ அவங்க அம்மா முன்னாடி சொல்லி பார்த்துச்சு. ஹீரோ வந்து மாறுற மாதிரியே தெரியல. ஸோ இப்படியே விட்டா ஹீரோ நம்மளுக்கு கிடைக்க மாட்டான், ஹீரோயின் இல்லாட்டி தான் அவன் நம்மளுக்கு கிடைப்பான்ற மாதிரி அது நினைக்கும். உடனே ஹீரோயினை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்து அது வச்சுட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்காரு, நேரம் அங்கே தேடி வந்துடுவார். ஹீரோயினுக்காக வந்து அவங்க வந்து சண்டை போடுவார் அந்த பொண்ணுக்கிட்ட.
கிட்ட. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஹீரோனை ஒரு வழியை காப்பாற்றி கூட்டு வந்துடுவார். இப்போ தான் வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டால, அதாவது ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுத்துட்டான உடனே ஹீரோட அம்மாவுக்கும் அவளை பிடிக்காது. உடனே அவங்க வேற அந்த பொண்ணு மேலே கோவப்படுவாங்களா, ஹீரோவுக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு தெரியவும் அவங்களும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, இப்போவும் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் தான் இப்போ ஃபைனலாக ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா எங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ரொமான்டிக் ட்ராமான்ற பேரில் ஆள் மாற்றி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.